அன்பின் கர்த்தாவே, நீர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவருக்கு என்று உடைய திருமலையில் நாங்கள் வாசிக்கிறோமே. வாசிக்கக்கூடிய மக்களாகி நாங்கள் எங்களுடைய காலத்திலே கொடுத்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை சிறு பிராயத்திலே எவ்வாறு உடைய பக்தியிலே விசுவாசத்திலே வளர்த்து வருகிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க எங்களுடைய திருத்தமிழ் மூலமாக இந்த ஒரு சிறப்பு ஞாயிறு எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சிறப்பு ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கான யாவரையும் ஆசீர்வதித்தும் காணொலி காட்சி மூலமாக இதை காணலுக்கான யாவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளிட்டோம். ஆராதனை துவக்கம் முதல் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுடைய பரிசுத்த திருமுகத்தை காண ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலைகளில் 15வது பாமாலை பாடுவோம். அலங்கார வாசலை கோவிலுக்கு போகிறோம். பாமாலை 15 பாடுவோம். அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது தென்னிந்திய திருச்சபையின் கிறிஸ்துவ கல்வித்துறையால் வழங்கப்பட்ட சிறப்பு ஆராதனை முறைமையை நாம் பின்பற்ற இருக்கிறோம். எனவே இந்த சிறப்பு ஆராதனையில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் கன்னிமணியைப் போல் பாதுகாத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல் காட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 1:3. வேதம் சொல்லுவது போல் குழந்தைகள் பாடல் வாயினால் பலன் உண்டு பண்ணார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தை போல் வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். நாம் நமது தலைவரினரை குறித்து சந்தோஷப்பட்டு நமது சர்வ வல்லமையுள்ள கடவுள் நமது குழந்தைகள் நேசிப்பது போல் நாமும் அவர்களை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக
இசை இசைக்கப்படும். அப்பொழுது சிறு பிள்ளைகள் ஆலயத்தின் முற்பில் இருந்து நம்மத்திலே வருவார்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய குழந்தைகள் நம்மத்திலே கொண்டு வரக்கூடிய பொருள்களுக்குரிய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக அந்த பொருள்களை ஆண்டு சமூகத்திலே படைப்போம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இது ஆண்டவரை குறித்து நமது ஆண்டவர் நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே மெழுகுவர்த்திகளை அதற்கென்று படைத்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை காண்கிற செடியிலே பூக்கக்கூடிய பூக்களை குறித்து பார்க்கும் பொழுது நமது கர்த்தர் அழகிய பூக்களை உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தருடைய படைப்பை இது நமக்கு குறிக்கிறதாக இருக்கிறது. ரொட்டிகளை நம்மத்திலே கொண்டு வந்து படைக்கிறார்கள். ஜீவாப்பம் நானே என்று நாம் ஆண்டவர் சொல்வதால் நம் தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே அப்பத்தை இந்த நேரத்தில் கொண்டு வந்து படைத்திருக்கிறார்கள். திராட்சரசம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு எண்ணிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன நமது ஆண்டவருடைய வார்த்தையில் இது நினைக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறது. எனவே நாம் அவரில் நினைத்திருந்து நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவர் பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை இது குறிக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த காணிக்கையாற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப கள்ள கபடமற்ற குணம் கொண்ட நமது குழந்தைகளை எண்ணி நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஞாயிறு பள்ளி குழந்தைகளாகிய எங்களையும் திருச்சபையின் ஒரு அங்கமாக கருதி முன்னிலைப்படுத்திய ஆயருக்கும் திருச்சபையாயிருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஆராதனையை நடத்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு ஞாயிறு பள்ளியின் சார்பாக எங்களது நன்றிகளை உரிதாக்கி கொள்கிறோம். ஜெபம் செய்வோம்.
கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை எங்களுக்கு வழங்கியிருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்கள் மீது பொழிந்த இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைவில் கொள்கிறோம். இந்த நாளையும் இந்த வழிபாட்டு நேரத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் எதிர்காலமாகிய எங்கள் குழந்தைகளையும் எங்களையும் ஆசீர்வதித்து உமது நீதியினால் எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனையின் மூலம் நம் அனைவரும் ஆண்டவர் மேல் விசுவாசமும் அன்பும் ஏற்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமேன். அதற்கு அவர்கள், இந்த குழந்தைகள் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 239 பாடலை பாடுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளும் எங்கள் படைப்பாளரும் எங்கள் பராமரிப்பாளருமான கடவுளே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அளித்த நன்மையையும் இரக்கத்தையும் குறித்து பிரமித்து நிற்கிறோம். இந்த சிறுவர் ஞாயிறு தினத்திலும் உம்மை வணங்குவதற்கும் உம் திருப்பெயரை உயர்த்துவதற்கும் மற்றொரு வாய்ப்பை அளித்ததற்காக எங்கள் இதயம் நன்றியால் நினைந்திருக்கிறது. உமது நீடித்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம். குழந்தைகள் பாலகர் புகழின் மூலம் உங்கள் எதிரிகளுக்கு எதிரான கோட்டையை உருவாக்கினீர். உங்கள் திட்டங்கள் எங்களுடைய திட்டங்களை விட உயர்ந்தவை என்பதால் ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம். நீர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை அளிக்கிறீர். பலமுற்றவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை உயர்த்துகிறீர். நீர் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களுக்கு இயல்பு நிலையில் வாழ உதவி செய்கிறீர். எங்கள் மீது கொண்டுள்ள உம்முடைய உறுதியான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உண்மையையும் வாழ்க்கையின் முழுமையில் அதன் உறுதியையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்கள் இருதயங்கள் நன்றியுணர்வால் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாய்கள் நித்திய அன்பை அறிவிக்கிறது. ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் காதுகளை திறந்தருளும். இதனால் நாங்கள் குரலை கேட்க முடியும். ஆண்டவரே, எங்கள் மனதை திறந்தருளும். இதன் மூலம் நாங்கள் நோக்கங்களை புரிந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயங்களை திறக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் உம்மையும் உம்முடைய நித்திய திட்டங்களையும் வெளிப்படுத்தும் வார்த்தையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலம் எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாவ அறிக்கைக்கான அழைப்பு. சர்வ வல்லமை உள்ள பிதாவே,
நீரே இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாயும் பலனற்றவர்களுக்கு பலமுள்ளவராகவும் இருக்கிறீர். துன்பத்தில் உள்ளவர்களுக்கும் பாவத்தில் விழுந்தவர்களுக்கும் பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். தகுதியற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் பிரசன்னத்திற்காக வந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்தில் நிற்கின்றோம். எங்களுடைய மீறுதல்களையும் குற்றங்களையும் உண்மையாய் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மனத்தாழ்மையாய் நாம் நமது பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜெபம். என்றென்றைக்கும் கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, காணாமல் போன ஆட்டை போல எங்களுடைய தவறுகளினால் உம்முடைய வழியை விட்டு விலகி போனோம். எங்களுடைய இருதயத்தின் ஆசைகளுக்காகவும் விருப்பங்களுக்காகவும் மிகவும் இசைந்து நடந்தோம். உம்முடைய அழைப்பில் உறுதியாய் இருக்க தவறினோம் என்பதை அறிக்கையிடுகிறோம். பலவீனம் உடையவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் துணை நிற்க தவறினோம். சில நேரங்களில் ஒடுக்குமுடையார்களோடு கைகோர்த்து நின்றோம். அநேக நேரங்களில் பிள்ளைகளின் நல்லதொரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை அமைத்து தர தவறியுள்ளோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உம்முடைய சமாதானத்திற்கும் மன்னிப்பிற்கும் தேற்றுதலுக்கும் வழிகாட்டியாக மற்றும் சாட்சியாக வாழ தவறினோம். குழந்தைகளை நீதியோடும் கண்ணியத்தோடும் மேலும் கரிசனையோடும் வளர்க்க தவறினோம். கிறிஸ்துவின் அன்பை ஆலயத்தாரோடும் சிருஷ்டிப்புகளோடும் பகிர்ந்து கொள்ளாமல் போனோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கத்தை காண்பியும். எங்களுடைய வழிபாடும் எங்களின் வாழ்க்கையும் உம்முடைய சமூகத்தில் நறுமணமாக இருக்கும்படி உம்முடைய ஆவியானவரால் எங்களை நிரப்பும். எங்களை புதுப்பித்து உம்மீதான எங்களுடைய இறை நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்தருளும். இயேசுவின் வழியாக வேண்டி நிற்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையாக மனிதர்கள் யாருக்கு அனுப்படுகிற கிருபையின் என்ற அருள்வாக்கை கேளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் தம்முடைய கிருபையாளர்களை பெருக பண்ணி தம்முடைய ஆசீர்வாதங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் உங்களை துன்பங்களிலிருந்து காத்து எல்லா தீமைகளிலும் இருந்து விலக்கி காப்பாராக. கர்த்தர் உங்களை வேண்டுதெல்லாம் கேட்டு எல்லா பாவத்திலிருந்து விடுதலாக்கி காத்து ரட்சிப்பாராக. ஆமென். வாசிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மார்க்கு 10:13-16 வரை. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிடால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்கப்பட வேண்டியதாக வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாமலை 238வது பாடலை பாடுவோம்.
இப்பொழுது நம் மத்தியில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் இறைச்செய்தியை வழங்குவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியாக கொடுக்கப்பட்ட இந்த ஞாயிறு ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அந்த நாளிலுமாக இந்த திருச்சபையிலே ஆண்டவரே தென்னிந்திய திருச்சபையின் சிறுவர் ஞாயிறை அனுசரிக்க கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரமாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாறு மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சிறுவர் ஞாயிறு இந்த ஆலயத்திலே அனுசரிக்கப்படுவதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறோம். இந்த ஆராதனையுமாக நாங்கள் பங்கு பெறுவதற்கும் செய்தி கொடுப்பதற்கும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்த இந்த ஆலயத்தின் குருவானவருக்கும் ஆலயத்தின் மூப்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இந்த நாளிலுமாக நம்முடைய ஆராதனையை நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் நடத்தினதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதற்காக அவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாக சுருக்கமாக ஒரு செய்தியை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான திருச்சபை மக்களே, சிறு பிள்ளைகளை இங்கு இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டி அவர்களை இயேசுவினிடத்தில் வராதபடி அங்கே தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒருவேளை இயேசுவினிடத்தில் இந்த சிறு பிள்ளைகள் போனால் அவரை அதிகமாக தொந்தரவு செய்வார்கள், அவரை ரொம்பவும் பிரச்சனைப்படுத்துவார்கள் என்று நினைத்து கூட இந்த சீஷர்கள் அவர்களை தூரத்திலேயே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசு இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறார்? ஒருவேளை பெரியவங்க யாராவது இருக்கும்போது அங்கே பிள்ளைகள் வராமல் தடுத்தவர்களை பார்த்து அவர்கள் பாராட்டியிருக்கலாம். ஆனால் இயேசுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது என்றால் 14வது வசனத்தில் இயேசு அதை கண்டு விசனமடைந்து என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாங்கமத்திலே விசனமடைந்து என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் he was indignant. அப்படி என்றால் அவர் கோபமடைந்தார். இவருடைய செயல்களை பார்த்து அவர் கோபமடைந்தவராக காணப்படுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சீஷர்கள் தடுத்து நிறுத்தின செயலை பார்த்து. அருமையான திருச்சபை மக்களே, இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறோமா? ஒருவேளை இந்த காலங்கள், இந்த தொற்று வியாதி இருக்கிற காலங்கள் நிமித்தமாக, அரசாங்க அறிவுறுத்தலின் நிமித்தமாக, நம்முடைய பேராயர்களின் அறிவுறுத்தலின் நிமித்தமாக நாம் சிறு பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவதில்லை. ஆனால் இந்த தொற்று வியாதிற்கு முன்னர் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு சரியாக கொண்டு வருகிறோம்? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்னைக்கு தான் டியூஷன் இருக்குன்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு வந்திருப்போம், சர்ச்சுக்கு கொண்டு வராமல் இருந்திருப்போம். அவங்க வேற ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பியிருப்போம். சர்ச்சுக்குள்ளே நம்ம அவர்களை அழைத்து வராமல் இருந்திருப்போம். சண்டே ஸ்கூல் நடக்குது, எத்தனை பெற்றோர் சண்டே ஸ்கூலுக்கு சரியாக அனுப்புகிறோம்? அனுப்பாமல் இருந்திருப்போம். விபிஎஸ் இதற்கு அனுப்பாமல் இருந்திருப்போம். சிறுவர் முகாம்கள், சிறுவர் கூடுகைகள் இதற்கு அனுப்பாமல் இருந்திருப்போம். எல்லாம் உலக பிரகாரமான கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இருந்திருப்போம். அப்போ நம்ம பெற்றோராகிய நாம் இந்த பிள்ளைகளை இவ்வாறு நாம் அனுப்பாமல் இருந்தால் அது இயேசுவின் பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் தடை செய்வதாகும். அப்போ அந்த தடை செய்கிறவர்களை பார்த்து இயேசு எப்படி இருந்தார்? கோபமுடையவராக இருந்தார். நம்முடைய செயலை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் கோபமுடையவராக இருக்கிறாரா அல்லது அன்புள்ளவராக சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறாரா என்று நாம்
சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பிள்ளைகள் இயேசு சொல்கிறார், அவர்களை நீங்கள் என்னிடத்தில் அனுப்புங்கள் அனுப்புங்கள். ஏனென்றால் அந்த சிறு பிள்ளைகளை போலதான் பரலோக ராஜ்யம். சிறு பிள்ளைகளைப் போல பரலோக ராஜ்யம். 15வது வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அடுத்தபடியாக 16வது வசனத்தில் அங்கு வந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கிது. என்ன பிளெஸிங்ஸ் தெரியுமா? அவர்களை இயேசு சுவாமி அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் இல்லையா? நம்ம குழந்தைகளை ஒருவேளை நம்முடைய பேராயரோ நம்முடைய ஆயரோ அவர்கள் மேல் கை வைத்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே சிறு பிள்ளைகள் மீது இயேசு சுவாமியே கை வைக்கிறாரு. எந்த சிறு பிள்ளைகள் மீது? அவர்களிடத்தில் கொண்டு வந்தவர்கள் மீது. அன்னைக்கு யாரெல்லாம் வீட்டிலேருந்து சின்ன பிள்ளைகளை கூட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சிது. வீட்டில் விட்டுட்டு வந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கல. அருமையான திருச்சபை மக்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு, ஆலயத்திற்கு, சில்ட்ரன் ரிட்ரீட்டுக்கு, விபிஎஸ்க்கு, சிறுவர் முகாமுக்கு, இது போன்ற காரியங்களுக்கு நாம் அனுப்பும்போது அவர்களுக்கு ஆண்டவர் தனியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் அனுப்பாமல் போயிட்டோன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அருமையான திருச்சபை மக்கள், நாம் இந்த நாளிலே இதை சிந்திப்போம். நம்முடைய செயலை குறித்து, நாம் பிள்ளைகளை வளர்க்கிற செயலை குறித்து ஆண்டவர் கோபப்படுகிறாரா அல்லது சந்தோஷம் உடையவராக இருக்கிறாரா? அதே போல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறோமா என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளோடு இதை தியானத்திலே வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்திலே இந்த ஆலயத்தின் தூண்களாக ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் அவர்களை வளர்ப்போம். ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலுமாக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை உமக்கு நேராக வழி நடத்த ஆண்டவரே, எங்களுடைய செயலின் மூலமாக நீர் சந்தோஷப்படும்படியான கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. இந்த நாளிலுமாக திருச்சபை ஆராதனையை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உருவகித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டல கேரி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயர்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இப்பொழுது எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனையில் 187வது பாடலை பாடுவோம். Bye.
நன்றி ஏறெடுக்கும் ஜெபம். நாம் யாவரும் இணைந்து சந்தோஷத்துடனும் தாழ்மையுடனும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ஒவ்வொரு நன்றி ஜெபத்துக்கு பின்னர் சபையார், ஆம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கே நன்றி கூறுகிறோம் என்று மறுமொழி கூறவும். ஆம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கே நன்றி கூறுகிறோம் என்று மறுமொழி கூறவும். உலகம் முழுவதும் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக தென்னிந்திய திருச்சபையில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக நம்முடைய உடல் நலத்துக்காக, புதுப்பித்தலுக்காக மற்றும் புத்துணர்வுக்காக அருமையாக அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட நல்ல உலகத்திற்காக, அற்புதங்களுக்காக, பகிர்ந்து கொடுத்தல் மற்றும் பிறர் மீது கரிசனை, மேலும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்பது போன்ற நல்ல பண்புகளை கற்றுக்கொண்ட இடமாகிய நம்முடைய அன்பான குடும்பங்களுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஞாயிறு பள்ளிக்காக மற்றும் நம்மை ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தியவர்களுக்காக நம்முடைய தேசத்தின் அழகான தோற்றம் மற்றும் சிறப்பான பாரம்பரியத்திற்காகவும் பலவிதமான சிருஷ்டிப்புகளுக்காகவும் உம்முடைய அனைத்து ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி கூறுகிறோம். உமக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்க உதவி புரியும். ஆமென். நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு மன்றாட்டு ஜபத்திற்கு பின்னர் எம் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என்று மறுமொழி கூறவும். இரக்கமுள்ள பிதாவே, சுகவீனருக்காக, படுக்கையில் உள்ளவர்களுக்காக மற்றும் விபத்துக்குள்ளானவர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்களைப் போல் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத எங்கள் நண்பர்களுக்காகவும், கல்வி கற்க வேண்டிய காலத்தில் குழந்தை தொழிலாளர்களாக பலதரப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டுள்ள சிறுவர் சிறுமியருக்காய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நமது தென்னிந்திய திருச்சபையின் முதன்மை பேராயருக்காகவும், அனைத்து திருமண்டல பேராயர்களுக்காகவும், அருட்பணியாளர்களுக்காகவும், அனைத்து விதமான ஊழியர்களுக்காகவும், தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, சிறுவர் முகாம், விடுமுறை வேதாகம பள்ளி போன்ற பலதரப்பட்ட கிறிஸ்தவ கல்வித்துறையின் நிகழ்வுகளுக்காக, ஊழியங்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, பிறக்கப் போகின்ற பெண் குழந்தைகளுக்காக, அப்பாவி பெண் பிள்ளைகளுக்காக, கற்பழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படும் சிறுமிகளுக்காக, பாலியல் தொழிலுக்காக கட்டாயப்படுத்தப்படுபவர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, சிறப்பான கவனம் தேவைப்படும் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக சரீர அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, உணவில்லாமல் பசியோடு வாழ்பவர்களுக்காக, வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு மிகுந்த பாரமாக உணர்பவர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த பெருந்தொற்று காலத்தில் தேசங்களில் நோயிலிருந்து விடுதலைக்காக பாடுபடுபவர்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, வலி மற்றும் பெரும் வியாதி உள்ளவர்களுக்காக, இவர்கள் யாவருக்கும் தேவையான ஆதரவு கிடைக்கவும் பலப்படவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டுள்ளது என்று சொன்ன எங்கள் அன்பின் கர்த்தாவே, இப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கும் அனைத்து சிறு பிள்ளைகளையும் ஆசிரியம், அவர்களுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்வது செய்யும். அனைத்து விதமான
இச்சைகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்து உம்முடைய செற்றில் மறைவிலே காத்தருளும். நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தாலும் புத்தியாலும் அவள் நிரப்பி அவள் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அவருக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்த உதவி புரியும். பரிசுத்த ஆவியானதாமே அவளோடு கூட இடைப்பட்டு பலப்படுத்தி உம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற விதமாக கற்பித்தல் ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்துமாறு உண்மை வேண்டியிருக்கிறோம். கர்த்தாவே, நீ நமது தென்னிந்திய திருச்சபையின் கிறிஸ்துவ கல்வித்துறையும் அனைத்து திருமணத்தின் கல்வித்துறையும் ஆசிரியருக்கும்படி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தாலே வேண்டிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட சிருஷ்டிகளாகி நீங்கள் சமாதானத்தோடு இவ்விடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். உலகத்தின் கவலைகளோடு அல்ல, சந்தோஷத்தோடும் விடுதலையோடும் தேவனை ஆராதிப்போம். சகலவிதமான ஆற்றலோடும் உலக மக்களுக்கு ஊழியம் செய்ய புறப்படுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாருக்கு அன்பும் நட்புறவும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் மனங்களோடும் நிலைத்து காத்திருப்பாராக. ஆமென்.